தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நீதிமன்றம் தலையிட்டு இந்த தேர்தலை ரத்து செய்திருப்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கை என்று விடுதலை சிறுத்தைகள் இதனை வரவேற்று பாராட்டுகிறது. இதனை எதிர்த்து மேல்முறையீடு செல்வதாக தமிழக அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்று தகவல். மேல்முறையீட்டிலும் ஜனநாயகத்தை காப்பாற்றுவார்கள், ஜனநாயகம் காப்பாற்றப்படும் என்று நம்புகிறோம். தமிழக அரசு இதில் பிடிவாதம் காட்டாமல் உயர்நீதிமன்றம் காட்டியிருக்கிற வழிகாட்டுதலை ஏற்று ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் உள்ளாட்சி தேர்தலை டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் நடத்த முன்வர வேண்டும். தற்போதைக்கு ரத்து செய்யப்பட்ட இந்த தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. டிசம்பர் 31க்குள்ள மறு அறிவிப்பு வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கோரிக்கை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டிய அந்த சுழற்சி முறையை நடைமுறைப்படுத்தணும். 2011 கணக்கெடுப்பின்படி தேர்தலை நடத்தணும். இந்த 2 மாதம் இருக்கிற இந்த இடைவெளிக்குள்ள அதை செய்ய முடியும் அப்படிங்களா? டிசம்பர் 30 என்று உயர்நீதிமன்றம் தேதியை குறித்திருந்தாலும் கூட கால அவகாசம் எவ்வளவு தேவைப்படுகிறதோ அந்த கால அவகாசத்தை தமிழக அரசு எடுத்துக்கொள்ளலாம். அதற்குரிய அரசாணையை பிறப்பிக்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும், இடஒதுக்கீடு உயர்த்தப்பட வேண்டும், சுழற்சி முறை பின்பற்றப்பட வேண்டும். அதற்குரிய கால அவகாசம் எவ்வளவு தேவையோ அதை தமிழக அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி தேர்தல் நடத்தினால்தான் உள்ளாட்சி அமைப்புகளில் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் ஆளுங்கட்சி தம் விருப்பம் போல் முடிவுகளை அறிவித்துக் கொள்வதற்கு இது ஏதுவாக அமைந்துவிடும். கிட்டத்தட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தல் முடிவுகளையே ஆளுங்கட்சி விருப்பம் போல் அறிவித்துக் கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறது என்கிற ஒரு பொதுவான கருத்து, குற்றச்சாட்டு உள்ளது. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தன்னியல்பாக செயல்படக்கூடிய, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய, தன்னதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக மாற்றப்பட வேண்டும். அரசின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற ஒரு துறையாக அது இருக்கக்கூடாது. எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மத்திய அரசாங்கத்தினுடைய தலையீடு சில நேரங்களில் இருந்தாலும் கூட அது சுதந்திரமாக சுயேட்சையாக இயங்குகிற வகையில் சில முடிவுகளை எடுக்கிறது, அறிவிப்புகளை செய்கிறது, அந்த நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே மாநில தேர்தல் ஆணையமும் அப்படிப்பட்ட ஒரு கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மையை உருவாக்கும் வகையில் செயல்பட வேண்டும். மாநில தேர்தல் ஆணையம் தன்னதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக, ஒரு அட்டானமஸ் பாடி, தன்னதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக இயங்க அனுமதிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.